Daily. Taste the Daily. Taste the Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். அதே தர்காவுக்கு நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் திருவிழாவுக்கு நன்கொடை கொடுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். தர்கால போய் வழிபடுற இந்துக்களும் இருக்கிறார்கள். அனவர்தலிங்கம் கூப்பிட்டுட்டாங்க. இதுல என்ன இருக்குது? அவர் கொடுத்தாரு, அவர் ஆர்வமாக வச்சிருக்கிறார், கூப்பிடுறோம். இதுதான் நம்மளது நல்லிலக்கணம். இந்த பலி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, கொடுப்பார்களா, அனுமதி மறுக்கப்படுமாங்கிறத அங்க போய் தர்கால போய் என்னத்தை பார்க்க போறீங்க? தர்கால போஸ்டரா ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ அங்க போனதே தேவையில்லாதது. 50 சென்ட் தானே இடம் கேட்குறாங்க. 50 சென்ட்டை சுற்றிலும் ஒரு பெரிய மதில் ஒரு மாதிரி வச்சு 2 பேருக்கும் இங்கே நீங்கள் அவங்கள பாதிக்காமல் வழிபட்டு கொள்ளுங்கள். அங்கே ஏன்னா இஸ்லாமியர் கொடுத்த லிங்கத்தையே கொண்டு போய் நம்ம வச்சு அனவரத லிங்கம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். மாலிகாபூருக்கு அடுத்த படையெடுப்பு, அதை ஒட்டிறதுக்கு தான் மதம் மாறுகிறார்கள். அவர்களால் ஒரு குறிப்பிட்ட திசையைத்தான் பார்த்து கும்பிடணும்னா மனம் ஒன்றவில்லை. அதுக்காக தர்கா வழிபாடுட்டு ஒன்று உருவாக்கி கொண்டார்கள். இது பாதி இந்து முறையும் அதில் இருக்குது. சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் பண்ணதுல சொல்றோம். அப்ப அது அறுபடை இருக்கலாம். அப்ப அறுபடை வீடுகள் தான். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்க தலைவர் சித்தர் மூங்கிலடியார் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கங்க. திருப்பரங்குன்றம் அதுதான் இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்குங்க ஐயா. அந்த மலை நம்மளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல இருக்கிறது என்னன்னு சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க, இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே நமக்கு இது எல்லாருக்கும் சொந்தம் தான். ஆனா அதுல வரலாறுகள் இப்படி அப்படி எல்லாம் இருக்குது. வரலாற்று பூர்வமாக நம்ம என்ன இருக்குதுங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இதை பார்க்க கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் கிங் டிவி நிருபர்களுக்கும் மற்ற அந்த நிர்வாகிகளுக்கும் மற்றும் இதிலிருந்து கருத்து எடுத்தவர்களுக்கும் தயவு செய்து நான் சொல்றதுல ஒரு பகுதியை மட்டும் எடுத்து போடாதீங்க, முழுசா தயவு செய்து எடுத்து போடுங்க. ஏன்னா இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் சொல்லும். 2 பக்கத்திலேயும் இந்துக்கள் சார்பாகவும் உண்மைகள் இருக்கின்றன, இஸ்லாமியர்கள் சார்பாகவும் உண்மைகள் இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்து முஸ்லிம் மத நல்லிணக்கம், ஒற்றுமை, அது எந்த வகையிலையும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அந்த நல்லிணக்கத்தை வளர்ப்பது எப்படிங்கிறதெல்லாம் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் தீர்வாகவும் சொல்கிறது. அதனால எல்லாத்தையும் மொத்தமா பாருங்க, மொத்தமா எடுத்து வெளியிடுங்கிறது தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். இப்ப திருப்பரங்குன்றம் மலைக்கு வருவோம். இப்ப திருப்பரங்குன்றம் யாருக்கான கோயில்னு நினைக்கிறீங்க? திருப்பரங்குன்றம் தான் யார் கோயில் அங்க இருக்குது? நம்ம ஆறுபடை முருகரோட முதல் படை வீடு. இது எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனா உண்மையிலே ஆறுபடை வீடுக்கு இவரு அந்த முதல் படை வீடாக திருமணம் புரிவதற்கு முன்னாடியே அது ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பெறுகிறது. ஏன்னா அது உண்மையிலேயே சிவபெருமானோட தலம் தான். சிவபெருமானோட கோயில் தான் அங்கே இருக்கிறது, முதல்ல இருக்கிறது. சிவபெருமானோட வரலாற்றில் நம்ம திருக்கைலாயத்தில் பார்வதி தேவியார் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன, விளக்கம் என்னன்னு கேட்கும்போது சிவபெருமான் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்ப அந்த வழியாக சென்ற நம்ம முருகப்பெருமான் காதில் அது விழுந்து விடுகிறது. காதில் விழுந்த உடனேயே அவர் மெய்மறந்து உணர்வு பூர்வமாக அதை அதிலே அருள்மனையில நனைஞ்சு ஆனந்த அனுபவத்தை அனுபவித்து முழுவதையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். கேட்டு முடிச்ச பிறகுதான் அவருக்கு தோணுது, ஐயோ இது நமக்காக சொல்லப்படவில்லையே, அம்மாவுக்காக சொல்லப்பட்டதை நம்ம கேட்டது தவறாச்சுதே. என்னதான் இருந்தாலும் ஒரு குரு ஒரு சீடருக்கு சொல்வதை குரு மூலமாகத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே தவிர குரு நேரடியாக சொல்லாம தெரிஞ்சு கொள்ள முடியாது. இதற்கு நான் பரிகாரம் தேட போகிறேன்கிறார். அப்பவே பார்வதியும் சொல்றாங்க, சிவபெருமானும் சொல்றாங்க, நீ கேட்டுக்கொண்டிருந்தது எனக்கு தெரியும் ஐயா, ஒன்றும் இல்லை, அதனால அதுக்கு பரிகாரம் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா கூட முருகப்பெருமான் என்ன சொல்றாருன்னா,
கடவுள் நீங்க சிவபெருமானின் வகுத்த விதி தான் அந்த குரு சீடன் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு உண்டான முறை. அந்த முறையை நானே பின்பற்றலைன்னா பிறகு உலக மக்கள் எப்படி பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே அந்த பரிகாரம் எடுத்து பல இடங்களுக்கும் வந்து வரும் பொழுது அந்த பரிகாரம் இறுதியாக இதுக்கு மேலே நீ வேறு கோயில்களுக்கு செல்ல வேண்டாம், அது நிறைவேறின இடம்தான் அந்த திருப்பரங்குன்றம் மலை. அந்த மலையில தான் அங்கே சிவபெருமானுக்கு மேலே அங்கே கோயில் இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயில் என்று இது அழைக்கப்படுகிறது. அந்த கோயில் வந்ததுக்கு அப்போ சிவபெருமான் முதல்ல அங்கே இருக்கிற கோயிலில் தான் முருகன் வந்து வழிபாடு நடக்கிறது முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு தான் அது முருகப்பெருமானின் திருமணம். சரியா? இன்னொன்று நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளை பற்றி நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நீங்களே சொல்லுங்களேன். ஆறுபடை வீடுகளுக்கு நம்ம ஏன் முதன்மை கொடுக்குறோம்? ஆறுபடை வீடுகள் முருகனுக்கு அது ஒரு இடத்துலயும் முருகர் ஒரு அவதாரம் எடுத்து நம்மளுக்கு காட்சி தராரு, அருள் புரிகிறாரு, அவரோட படை வீடா நம்ம பார்க்கணும். இல்லை, இப்போ அதாவது முருகப்பெருமானின் வரலாற்றில், வாழ்க்கை வரலாற்றில் பல முதன்மையான நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் தொகுத்து நம்ம அறுபடை வீடுகள் வச்சிருக்கிறோம். இப்போ பழமுதிர்ச்சோலை இதே மதுரையிலே தான் இருக்குது. பழமுதிர்ச்சோலை குன்றுதோராடல்பாங்க. அந்த பழமுதிர்ச்சோலையில் என்ன முருகனோட வாழ்க்கையில் என்ன சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது? ஒன்றுமே சிறப்பு நிகழ்ச்சி நடக்கலை. என்ன சொல்லுவாங்க, அந்த ஔவையாருக்கு சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா, அது வந்து ஔவையாரோட வாழ்க்கையில தான் அது முதன்மைப்படுப்ப தவிர முருகப்பெருமானோட வாழ்க்கையில் அது முதன்மை பெறாது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் முருகனது திருக்கல்யாணம் சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த திருச்செந்தூர்னு திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் சிறப்பாக கொண்டாடப்படும். அப்போ நம்ம பழமுதிர்ச்சோலையில் ஔவையாருக்கு ஞானப்பழம் வழங்குறதுக்கு ஏதாவது விழா கொண்டாடுறோமா? கிடையாது. அப்போ முருகப்பெருமானின் வாழ்க்கையில் முதன்மையான நிகழ்வுகள் நடந்த இடங்கள் தான் அறுபடை வீடுகளாக இல்லை. நம்ம சிக்கல்ல சிங்கார வேலன் வந்து வேல் வாங்குறாரு, சக்தியில இருந்து வேல் வாங்குறாரு சிக்கல்ல. அது ஏன் அறுபடை சிக்கல்ல வேல் வாங்குறது ஒரு முதன்மையான நிகழ்வா இல்லையா? அப்ப அது ஏன் அறுபடை வீடுல வரல? சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் பண்ணதுன்னு சொல்றான். அப்ப அது அறுபடை வீடுல இருக்கலாம். அப்ப அறுபடை வீடுகள்னா முருகனோட வாழ்க்கையில நடந்த முதன்மையான நிகழ்ச்சிகள் இல்லை. பல இடங்களில் முதன்மையான நிகழ்ச்சிகள் இருக்கிறது. முதன்மையான நிகழ்ச்சிகள் இந்த அறுபடை வீடுகளில் இல்லாத இடங்களும் இருக்கின்றன. அப்போ அறுபடை வீடுகள்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அறுபடை வீடு, முருகப்பெருமான் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த குழந்தை. இப்போ அந்த பார்வதி வந்து மண்ணுலகத்தை சேர்ந்த பெண், சிவபெருமான் வந்து விண்ணுலகத்துல இருந்து விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் இணைப்பால் பிறந்த முழு முதல் அருட்குழந்தை அவர். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த மண்ணுலக மக்களை காக்கும் பொறுப்பு, முதல் பொறுப்பு எனக்கு தான் இருக்கு. திருமால் அங்க இருந்து விண்ணுலகத்துல இருந்து வந்தவர் தான், சிவபெருமான் விண்ணுலகத்துல இருந்து வந்தவங்க தான். அப்ப எனக்கு முதல் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அப்ப நான் இந்த 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 மண்ணுலகம் அழியாமல் நிலைபேறு பெற்று இந்த உயிரினங்களும் பயிரினங்களும் ஒரு நாள் அழிஞ்சிரும்லாம் சயின்ஸு சொல்லுது. சயின்ஸ் அழிஞ்சிரும்ன்ட்டு உறுதியாக சொல்லலை, அழிந்தால் அழியலாம், இல்லைன்னா அப்படியே போனாலும் போகலாம், இப்படி பல சாத்தியக்கூறுகளை அறிவியல் சொல்லுது. ஆனால் முருகப்பெருமான் என்ன சொல்றாரு, இது அழியாமல் காப்பதற்காகவும் மானுட இனம் தொடர்ந்து இருப்பதற்காகவும் நான் வந்து இதை பாதுகாத்து போற்றி பேணி பாதுகாப்பதற்காக உண்மையிலே 18 படை வீடுகளில் நான் நிறைகிறேன் அப்படின்ட்டு நிறைகிறார். அதில் 18 படை வீடுகள்லையும் நிறைவடைந்து விடுகிறார். அப்போ நிறைவடையும் பொழுது மனிதர்களுக்கு 6 படை வீடுகள், அதான் இப்போ இருக்கிற 6 படை வீடுகள். அடுத்தது கடவுளர்களுக்கு 6 படை வீடுகள், சித்தர்களுக்கு 6 படை வீடுகள், 18 படை வீடு. ஆக முருகப்பெருமான் படை வீடுனா அவர் மண்ணுலகத்தை நம்மை காப்பாற்றுவதற்காக அங்க நிலைபெறு பெற்றிருக்கிறார். நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் அவர் அங்கே இருக்கிறாரே தவிர அவருடைய வாழ்க்கையில நடந்ததுக்காக அங்கே இல்லை. இது நம்ம ஒரு புரிதல் வச்சுக்கணும். சரி, இப்ப அடுத்தது இந்த மலையில இருக்கிற பிரச்சனைக்கு வருவோம். இப்ப நீங்க பாருங்க, இந்த மலை எப்ப நம்ம வரலாறு பார்த்துட்டோம். திருமணம், முருகப்பெருமானுடைய வாழ்க்கையில திருமணம் நடக்கிறது, அதே மாதிரி அவருடைய அந்த பரிகாரம் தேடி வந்தது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எத்தனை வருடங்கள்,
குறைஞ்சது நடந்தது 43 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி மேலாகிட்டது முதல் யுகத்தில் நடந்தது. அதான் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அப்போ அது முழுக்க 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 முருகப்பெருமானுடைய அருளாலையும் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளாலும் அதற்கு வரம் கொடுத்த சிவபெருமான் இருக்கிறதுல இல்லை. இது இந்து மக்களுடைய முழுக்க முழுக்க இந்து மக்களுக்கு சார்ந்த ஒரு மலையாகத்தான் இருக்கிறது. ஒன்றாச்சா? ஆனால் அதே மலையில தான் அந்த சுல்தான்கள் ஆட்சி பாண்டிய நாட்டில் சுல்தான்களோட ஆட்சி ரொம்ப கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. அதுவுமே இங்கே இருக்கிற பாண்டியர்களுக்குள்ள இருக்கிற குழப்பங்களால் தேவையில்லாமல் மாலிகாபூர்கிட்ட போய் உதவி கேட்க அவர் அங்கேருந்து இங்கே வந்து படையை அனுப்பிச்சு இது நம்மளா தான் வாங்கி வச்சுக்கிட்டது சுல்தான்கள் ஆட்சியில் இருக்குது. அப்படி நடக்கும்போது இது வந்து கிபி 1300களில் அந்த ஆட்சி சுல்தான்கள் ஆட்சி நடக்கிறது. 1370ல் இந்த சிக்கந்தர் பாதுஷா. அப்ப அந்த சிக்கந்தர் மலையும் அந்த மலையில இருக்கிறது உண்மைதான். அதாவது நான் வரலாறு முழுசா சொல்றேன். அப்ப சிக்கந்தர் பாதுஷாங்கிறவர் இங்க ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். அவரோட சமாதாக அங்கே இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா அவர் கெட்டினதாக இருக்கலாம். ஏன்னா சிக்கந்தர் பாதுஷாவோட இது அவரோட சமாதி வேற ஒரு இடத்துல இருக்கவும் சில இடங்கள்ல வரலாற்று குறிப்பு இருக்குது. ஆனால் 1370களிலேயே சிக்கந்தர் பாதுஷான்னு அங்கே ஒரு தர்கா உருவாகி விட்டதுங்கிறது இன்றைய கட்டுமான பணியோடு இல்லாட்டி கூட அங்கே அப்போவே உருவாகி விட்டதுங்கிறது இருக்கு. அப்போ லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இந்து மக்களின் புனித தலமாக இருக்கிறது. அதில் 1370ல் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கும் அங்கே ஒரு தர்கா வந்துக்கிட்டு 700 ஆண்டுகள் அங்கே தொடர் வழிபாடு இருக்குதோ. இப்போ கொஞ்ச நாளாக பல ஆண்டுகளாக வழிபாடு இருக்கத்தான் செய்யுது. அந்த வழிபாடை நம்ம இஸ்லாமியர்கள் யாரு நம்மளுடைய நாட்டிலே வந்துட்டாங்க, நம்ம தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த 700 ஆண்டு கால வரலாறையும் நம்ம புறக்கணித்து விட முடியாது. அதுக்குண்டான மதிப்பையும் அங்கு வழிபாடு நடக்கிறதையும் நம்ம பார்க்க அதையும் போற்றத்தான் வேணும். ஏன்னா நம்ம அந்த அதே தர்காவுக்கு நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் திருவிழாவுக்கு நன்கொடை கொடுக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். தர்கால போய் வழிபடுற இந்துக்களும் இருக்கிறார்கள். என்ன சொல்ல போனா அந்த இதுல இங்க சமையல் பாத்திரங்கள் எல்லாம் வாடகைக்கு கொடுக்கப்படும் பதாகைகள்லாம் இருக்குது. எல்லாம் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருந்தது. அப்ப ரெண்டையுமே நம்ம போற்றி ரெண்டுக்குமே ஒன்று போட்டியாக நினைக்காமல், ஒன்றுக்கொன்று பகையாக நினைக்காமல் ஒரு ஒற்றுமையுடன் கொண்டு போறதுக்கு அது ஒரு நல்ல இடமாக இருக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சிவபெருமான் வந்து திருநெல்வேலியில காந்திமதி அம்மன் கோயில் இருக்கிறது. அங்க அனவரத லிங்கம் அப்படின்ட்டு ஒரு லிங்கம் இருக்குது. அது என்ன அனவரத லிங்கம்னு இந்து மக்கள் அது ஒரு லிங்கமே கிடையாது. அது என்னன்னா அன்பர் பாட்சான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் இந்த திருக்கோயிலுக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு. நிறைய தொண்டுகள்லாம் தெரிஞ்சிருக்காரு. அவரோட நினைவாக அவர் சார்பாக அங்க ஒரு லிங்கத்தை வச்சு அனவரத லிங்கம் கூப்பிட்டுட்டாங்க. இதுல என்ன இருக்குது? அவர் கொடுத்தாரு, அவர் ஆர்வமாக வச்சிருக்கிறார், கும்பிடுறோம். இதுதான் நம்மளது நல்லிலக்கணம். இதுதான் நம்ம நல்லிணக்கத்துல நம்ம போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய வழிபாட்டு முறை. இது பெரிய பிரச்சனை ஆகி 100 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களும் வழிபாடுக்கு நம்ம வழி கொடுக்கணும். நம்ம கீழேயே திருப்பரங்குன்றத்துல முருகன் வழிபாடு பண்றோம், மேல விஸ்வநாதர் வழிபாடு பண்றோம். அதே மாதிரி முஸ்லிம்ஸ்லும் அவங்க தர்கால வழிபாடு பண்ணுவாங்கன்னா அவங்க பேர் தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. திரும்பவும் இப்ப இந்த பிரச்சனை வர்றதுக்கு இப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துதான் பிரச்சனைகள். அதாவது 1990களில் மேல நாம் அந்த ஒரு கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது சிவராத்திரி அங்க கொண்டாட வேண்டும் அந்த காசி விஸ்வநாதர் கோயில். இந்த ரெண்டுக்கும் வழக்குகள் தொடுத்திருக்கிறார்கள். வழக்கு கூடாதுன்ட்டும் வழக்கு தொடுக்கிறாங்க, நடக்கணும்ன்ட்டும் வழக்கு இருக்கு. அப்ப இந்துக்கள் அங்க 90ல இருந்தே நாங்க ரெண்டு கோரிக்கைகள் வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள். சிவராத்திரி கொண்டாடணும், அதே நேரத்துல நம்ம அந்த கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். இதற்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அனுமதி இல்லாமலேயே போய்விட்டது. சின்னதா கொஞ்சம் பேர் ஏற்றி அந்த மலையில தீபம் ஏற்றுறதுக்கு இருக்கிறாங்களே தவிர, ஆனா பெரிய அளவுல
எங்கேருந்து பார்த்தாலும் மதுரையிலேருந்து எங்கேருந்து திருக்கோடி பார்த்தாலும் மாதிரி எதுவும் இல்ல. அந்த மாதிரி இல்லை, ஒரு சின்னதாக ஏற்றுறாங்க, அது எங்கேருந்து பார்த்தாலும் தெரியாது, அது குறிப்பிட்ட சில மேட்ரு மேலே கொண்டு போகிறாங்க. அப்போ இது இந்துக்கள்கிட்ட ஒரு தீராத குறையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நமது வக்ஃபு வாரிய தலைவர் வந்து அப்போ என்ன செய்கிறாங்க, 2 இடத்துலையுமே போடுறாங்க, 2 இடத்துலையுமே மாற்றி மாற்றி பதிவுகள் போடும் பொழுது பெரும்பாலான இந்துக்கள் அங்கே அந்த பகுதியில் இருக்கிற இந்துக்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி நல்ல நண்பர்களாகத்தான் இருக்கணும்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சில பேர் போட்டுறாங்க, இது சிக்கந்தர் மலைன்னு நாங்கள் மாற்ற போகிறோம், நீங்க எங்க பலி கொடுக்க கூடாது, இதை இப்படி 2 பேர் போடுறாங்க. இந்த அதாவது 2-3 பேர் போடுறத நம்ம ரொம்ப முதன்மையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. என்ன செய்யறாரு, அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா நவாஸ்கான் அவர்கள், அவர் தான் வக்ஃபு வாரிய தலைவராகவும் இருக்கிறார், அவர் நான் வந்து ஆய்வு பண்ண போறேன்ட்டு மேலே போறார். சரி, அதாவது இந்த மேலே பலி கொடுக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றது யாரு? ஃபேஸ்புக்கில் யாராவது 4 பேர் போட்டால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவும் ஒரு வக்ஃபு வாரிய தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். நாடாளுமன்ற உறுப்பினர்னா எல்லா மத மக்களுக்குமே அவர் தான் ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர். அவர் என்ன செய்யணும், இது காவல்துறையில் நீங்கள் அனுமதி மறுப்பீர்களா, இந்த வருஷம் கந்தூரி விழாவுக்கு நீங்கள் அனுமதி மறுப்பீர்களா, இல்லை வருவாய்த்துறை இருக்குது ரெவென்யூ, நீங்கள் மறுக்க போகிறீர்களா, இல்லை நீங்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்க போகிறீர்களான்னு அறநிலையத்துறையில் கேட்கலாம். இப்படி இவங்ககிட்டலாம் கேட்கலாம் இல்லையா, என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிப்பாங்க, அதாவது சட்டத்தை அமுல்படுத்துபவர் நிறுவனங்கள் அமைப்புகள் இருக்கின்றன, துறைகள் இருக்கின்றன, இவங்ககிட்ட கேட்கலாம், அரசாங்கத்துக்கிட்ட கேட்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர் தானே தலைமைச் செயலகத்தில் கேட்கலாம். எல்லாம் ஆய்வு பண்ணணும்னா இவர் இங்கே தானே ஆய்வு பண்ணணும். அங்கே பூட்டி கிடக்கிற மலைக்கு போய் ஆராய்ச்சி பண்ணணும்ட்டு என்ன இருக்குது? இப்போ பலி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, கொடுப்பார்களா, அனுமதி மறுக்கப்படுமாங்கிறத அங்கே போய் தர்காவில் போய் என்னத்தை பார்க்க போறீங்க? தர்காவில் போஸ்டராக ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ அங்கே போனதே தேவையில்லாதது. அடுத்தாற்போல் கூட கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போகிறாங்க, சரி அதை கூப்பிட்டு போகிற வச்சுக்கிடுங்க. ஆனால் அங்கே போயிருந்துட்டு சுற்றிலும் பரப்பி வச்சுட்டு நான் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் வீடியோ எடுத்து எல்லாருக்கும் போடுறதுங்கிறது இது வந்து ஒரு பொறுப்புள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யக்கூடியது இல்லை. இந்த வீடியோ வந்து பதிவு வராமல் இருந்துச்சுன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டே இருந்துகிட்டே போகுது. நம்ம இந்துக்கள் கூட அங்க போய் நம்ம வேண்டிட்டு வந்துட்டு மசூதியில அவங்க பலி கொடுக்கறதுக்கோ ஒரு காணிக்கை கொடுக்கறது எல்லாமே பண்றோம். இவங்களே போய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா முருகன் அருளால தான் நடந்துச்சுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப நமக்கு கோரிக்கை வலுத்து விட்டது. ஏற்கனவே இருந்த மாதிரி நாங்க சிவராத்திரி கொண்டாடணும், இது கொண்டாடணும், 2 கொண்டாடுவதற்கு எங்களுக்கு உரிமை கொடு, இல்லைன்னா 2ஐயும் நிறுத்து. அப்படி கேள்விகள் அடுத்தது அதானே வரும். நீங்க பாருங்க, 30 வருடங்களாக நம்ம 1990 கிட்டத்தட்ட 40 வருடங்களாக இல்ல 35 வருடங்களாக வச்சுக்கிட்டுக்கலாம். 35 வருடங்களாக நான் சொல்ற இடத்துல இப்ப பாரம்பரியமாக ஏற்றிக்கொண்ட இடத்துல என்னால தீபம் ஏற்ற முடியவில்லை, கார்த்திகை தீபம் ஏற்ற முடியவில்லை. அதே நேரத்துல இந்த சிவராத்திரியை கொண்டாட முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி, அப்பா விட்டா எல்லாரையும் விடு, என்ன மட்டும் மேலே விடுறதுக்கு தடை பண்றதல்ல அப்படிங்கிற கோரிக்கை வலுத்து இருக்கிறது. இதுல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னொரு நுட்பமான இதை பார்த்தீங்கன்னா, 2ஐயுமே கரெக்ட் சரியா பார்க்கணும். முருக வழிபாடு திருமுருகாற்றுப்படை 12 திருமுறையில் இருக்குது. அதில் முருகப்பெருமானை எப்படி கும்பிடணும்னு சொல்லியிருக்குன்னா, நக்கீரர் வந்து 12 திருமுறைங்கிறது தான் சைவத்துக்கு உண்டான முழுமையான ஒரு டாக்குமெண்ட், முழுமையான ஒரு பதிவு ஆவணம்னா அதுதான். அதில் நக்கீரர் என்ன சொல்கிறாருன்னா, தூ வெள்ளரிசி பரப்பி விரையி மறி அறுத்து வாரண கொடியோடு, அதாவது திணை அரிசியை வெள்ளை பரப்பி மறினா செம்மறி ஆட்டுக்குட்டியை அறுத்து அந்த ரத்தத்தை விட்டு வாரண கொடினா இந்த அந்த சேவல் கொடியை வச்சு வழிபடுறது தான் வழிபாடுன்னு நான் சொல்லல, திருமுருகாற்றுப்படை. இதுதான் திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் சொல்லியிருக்கார். இதை மட்டுமே எடுக்கக்கூடாது.
ஆனா இதே மாதிரி எப்படி 700 வருடங்களாக இருக்கிற ஒரு தர்காவுக்கு நமக்கு நம்ம அதை பார்க்குறோமோ அதே மாதிரி தவறாகவே இருந்தாலும் சரி அதை மாற்றுறது மக்கள் தான் தன்னெழுச்சியா மாற்றணுமே தவிர நீங்க திருமுருகாற்று தொடையில சொல்லியிருக்க ஒரே நாள்ல மாத்துன்னு ஒருத்தர் திணிக்கவும் கூடாது. மக்கள் தன்னெழுச்சியாக திருமுருகாற்று படையில சொல்லியிருக்கிறா அப்ப நானும் என் வீட்டுல பண்ண போறேன் அப்படின்ட்டு இயற்கையாக வரணும். ஏன்னா இது 2000 ஆண்டுகளாக நடைமுறையில சைவம் 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 சைவம்னு சொல்லி ஆங்காங்கே அசைவம் இருந்தா கூட சைவம் சைவம் சொல்லி மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு. அப்ப அதையும் படையல் சைவம்ங்கிறத இதுதான் படைக்கிறது தான். திருமுருகாற்று படையில படையலை தான் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அப்ப இந்துக்களின் எண்ணங்களுக்கு 2000 வருடமா பதிஞ்சிருக்கிற எண்ணத்துக்கும் மதிப்பு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம 700 ஆண்டுகள் இருக்கிற தர்காவுக்கும் மதிப்பு கொடுக்குறோம். அப்ப அதை உடனே திணிச்சிடக்கூடாது. திருமுருகாற்று படையில் இருக்கிற ஆனாலும் நான் என் கோயிலுக்கு போக வேண்டும். எனவே அவன் இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க, இந்து கோயில்ல நாங்க கொடுக்கல, எங்க வழிபாட்டை நாங்க தொடர்ந்து செய்யறோம். இதுல இன்னொன்னு பார்க்க வேண்டிய முதன்மையானது என்னன்னா, தர்கா வழிபாடுங்கிறது ஒரு இஸ்லாமியர்களால் அரேபிய வழிமுறையை பின்பற்ற இஸ்லாமியர்களால் அந்த குரானை முழுக்க 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 பின்பற்றுகின்ற இஸ்லாமியர்களால் நபிகள் நாயகத்தை முழுமையாக பின்பற்றுகின்ற இஸ்லாமியர்களால் தர்கா வழிபாடுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படுவதே கிடையாது. தர்கால போய் நீங்க கும்பிட்டீங்கன்னா, கையெடுத்து கும்பிட்டீங்கனால, தலை வணங்கி கும்பிட்டீங்கனாலே அது ஹராம். ஹராம்னா எந்த விதிவிலக்கும் இல்லாம எந்த பரிகாரமும் இல்லாத மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய பாவத்திலையும் கொடிய பாவம் அப்படின்ட்டு குரான் சொல்லுது. நான் சொல்லல, குரான் சொல்லுது. அப்ப தர்கா வழிபாடுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருவ வழிபாடுயோட ஒரு வெளிப்பாடு. இவர்கள் அந்த 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 மாலிகாபூருக்கு அடுத்த படையெடுப்பு அதை ஒட்டியிருக்கிறது தான் மதம் மாறுகிறார்கள். அவர்களால் ஒரு குறிப்பிட்ட திசையைத்தான் பார்த்து கும்பிடணும்னா மனம் ஒன்றவில்லை. அதுக்காக தர்கா வழிபாடுட்டு ஒன்று உருவாக்கி கொண்டார்கள். இது பாதி இந்து முறையும் அதுல இருக்குது. பாருங்க, மயில் தொகையை வச்சு மந்திரிப்பாங்க. சந்தனக்கூடு முழுக்க முழுக்க சந்தனம். ஒரு அரேபியால ஒரு பொட்டு வைக்கிற அளவுக்கு கூட சந்தனம் கிடைக்குதா அரேபியால? ஒரு மயில் பீலியில இருக்கிற ஒரு அந்த மயில் இறகாவது அங்க அரேபியால பிடிக்க முடியுமா? அப்ப சந்தனத்துக்கும் அரேபியா இதுக்கும் நம்ம மயிலுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு வழிபாட்டு முறைய அரேபியாருக்குள்ள உள்ள முறையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது அந்த பக்கம் இருக்குது. ரெண்டுமே மருவிதான் இருக்குது தவிர ரெண்டுமே இல்லை. அதனால நம்ம ரொம்ப சைவம் அசைவம் இது அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப போக வேண்டாம். நமக்கு வேணுங்கிறது மத நல்லிணக்கம்னு பார்த்தோம் என்றால் இதற்கு எளிதாக தீர்வு கிடைக்கும். என்ன தீர்வு கிடைக்கும்? அந்த இஸ்லாமியர்களே என்ன சொல்றாங்க, 50 சென்ட் 60 சென்ட் என்னமோ இடம் சொல்றாங்க. அந்த இடத்துக்குள்ள வருடத்துக்கு ஒரு முறை தானே நீங்க கந்தூரி போறீங்க, உங்க முறைப்படியே கும்பிட்டுட்டு போங்க. ஏன்னா என்ன, நான் என் முருகனுக்கு படைக்கிறனோ இல்லையோ, திருமுருகாற்றுப்படை ஏற்றுக்கிடுறனோ இல்லையோ, அது என்னைக்கு ஏற்றுக்கிடுறனோ ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நான் எனக்கு இப்போதைக்கு பெரும்பாலான இந்துக்களுக்கு அது விருப்பம் இல்லை என்றால் என் கோயிலில் நான் கும்பிடல, உன் கோயிலில் நீ கும்பிட்டு அவர் இடத்துக்கு ஒரு முறை தானே வச்சுக்கிட்டு போ. அதுவும் என்ன முருகப்பெருமானோட இதை வச்சு தானே மந்திரிக்கிற, வச்சுட்டு போ அப்படின்ட்டு அந்த ஒரு நாள் மட்டும் கொடுக்கலாம். அதே மாதிரி 2 நாட்கள் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றும் நாட்கள், சிவராத்திரி நாட்கள். இதுல இப்படி ஒரு நல்லிணக்கத்துல ஆரம்பித்தோம் என்றால் 50 சென்ட் தானே இடம் கேட்கறாங்க. 50 சென்ட்டை சுத்திலும் ஒரு பெரிய மதில் ஒரு மாதிரி வச்சு 2 பேருக்கும் இங்க நீங்க அவங்கள பாதிக்காம வழிபட்டு கொள்ளுங்கள். அங்க ஏன்னா இஸ்லாமியர் கொடுத்த லிங்கத்தையே கொண்டு போய் நம்ம வச்சு அனவரத லிங்கம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது 2 பேருமே இணக்கமாக இருப்போம். இங்க நன்கொடை கொடுக்குறவங்க கொடுக்க, அங்க நன்கொடை கொடுக்குறவங்க கொடுக்க, இங்க வணங்குபவர்கள் வணங்குங்க, அங்க போய் வணங்குறவங்க வணங்கி கொடுக்க, ஒரு நல்லிணக்கமாக இதை கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. இதை நம்ம மாத்தி பண்ணணும், இதை ரொம்ப பார்க்கணுங்கிறது இல்லை. நல்லிணக்கம் வேண்டும் என்றால் நிச்சயமாக வழிபாடு இருக்கும். நல்லிணக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்னா இதுவும் நிற்கும் அதுவும் நிற்கும். நம்ம சிவபெருமானுக்கு அங்க ஒரு தீபம் ஏற்றணும்னு நினைச்சோம்னா, நம்ம சிவபெருமானுக்கு அங்க சிவராத்திரி வேணும்னு நினைச்சோம்னா, அப்ப நமக்கு இதைத்தான் முதன்மையாக நினைக்கிறத தவிர அங்க தர்கால என்ன நினைக்கிறதுக்கு இந்துக்கள் முதன்மை கொடுக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இது எப்படி எழுச்சியாகி இருக்கிறது. யாருமே கோயிலுக்கு அரசாங்கம் எளிதா சொல்லிடும், கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்குதுன்னா இன்னும் இறுக்கம் கூடிக்கொண்டே போகும்.
ஒவ்வொரு தடையும் நாம் மேலே போவோம்பா, அதில் ஒரு 50 பேரை கைது பண்ண வேண்டியிருக்கு. இதில் ஒரு மத கலவரமே ஆயிடும்ல கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லாமல் இதுவே 1990களில் நீதிமன்ற ஆணை வந்த உடனேயே நீ அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றிக்கொள் அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கவே வாய்ப்பில்லை. நம்ம அரசாங்கம் இதை மூடி மூடி வச்சு இதுக்கு மறுப்பு அதுக்கு மறுப்பு. அப்போ என்னால் முடியலை, கந்தூரிக்கு அவங்களால போக முடியுது. இந்த கேள்விகள் எல்லாம் தேவையில்லாமல் வர வைத்ததற்கு அரசாங்கத்தின் இந்த ஒடுக்குமுறை தான். இந்த குறிப்பிட்ட ஆட்சி முறையை பற்றி நான் சொல்ல, மொத்தமாகவே அதிலிருந்து 94லேருந்து எவ்வளோ ஆட்சிகள் மாறி மாறி வந்திருக்கின்றன. அவ்வளவுமே செய்த தவறினால் தான் இறுக்கம் கூடுகிறது. இன்னும் இந்த இறுக்கம் கூடாமல் இருக்க வேண்டும் என்றால் நல்லிணக்கம் வர வேண்டும். எல்லாம் அது உட்கார்ந்து பேசி சுமூக தீர்வு எடுக்கணும். அந்த நல்லிணக்கம் வர வேண்டும். இதுதான் இப்போ நமது ஐயா இதில் முதன்மையாக பாருங்க, மக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் மேலே போயிட்டார். இதில் இந்த ஒரு வேடிக்கை பாருங்க, மக்களோட பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் மேலே போயிட்டாரு, எல்லாத்தையும் சாப்பாட்டை பரப்பி வச்சாரு. நான் அசைவ சாப்பிட்றேன்னு நேரடியாக சொல்லாவிட்டாலும் அதுதான் மறைமுகமாக உணர்த்தி ஊடகங்கள்லாம் போட்டார். ஆனால் ஆண்டவனின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஐயா மதுரை ஆதீனம் அவர்கள் மேலே போகும்போது அனுமதி மறுக்கப்படுகிறது. இது அப்போ ஒவ்வொரு இந்துவும் இதை யோசிக்கத்தானே செய்வான். அப்போ அதை சிறுபான்மையினங்கிற பெயரில் யார் வேணாலும் மேலே எளிதாக போய்விட முடிகிறது. ஒரு ஆதீனம் அவர்னா பொறுப்பானவர், ஒரு வார்த்தை சொன்னார்னா நிச்சயமாக வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார். ஐயா நீங்கள் எதற்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, இதை கொஞ்சம் நிறுத்தலாமே, இல்லை என்னென்ன செய்ய போறீர்கள், இது செய்யாதீங்க, இது செஞ்சீங்கன்னா அது ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய மாதிரி இருக்கு, இப்படி போயிட்டு இப்படி வாங்க, ஏதோ ஒரு வழிகாட்டு முறைப்பட்டா ஐயா வந்து பொறுப்பானவர்கள். அவங்க சமுதாயத்தில் பொறுப்பானவர்கள், ஒரு மதுரையை பொறுத்தளவில் ஒரு ஆன்மீகத்திலேயும் பொறுப்பானவர்கள். அவங்க வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஏதோ ஒன்று செய்யலாம் இல்லை, அவருடைய வாக்கு என்றைக்கே நிற்கக்கூடிய வாக்கு. அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதை சொல்லி அவர்களை அனுப்பி வச்சிருக்கலாம், கூடவே அறநிலையத்துறை அலுவலர்கள் சென்றிருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் இல்லையா. அப்படி இல்லாமல் ஒரு சாராரை ஒதுக்கி வைக்கிற மாதிரி தோன்றும் பொழுது அப்போ கலவரம் வருகிறது, கூட்டம் கூடுகிறது. தேவையில்லாமல் நேற்று வரைக்கும் அன்பாக பழகியவர்கள் அதுக்குள்ளேயே முறுக்கி பார்க்க வேண்டிய சூழல் வருகிறது. 144 தடை உத்தரவு போடுற அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போயும் தீர்ப்பு எவ்வளவு பாருங்க, மக்கள்கிட்ட எவ்வளவு எழுச்சி இருந்துச்சுன்னா, நீதிமன்ற ஆணை வந்த 1 மணி நேரத்துல அவ்வளவு பேர் கூட முடியுது. அப்ப மனசுல எவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நமது உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, நசுக்கப்பட வேண்டிய எண்ணம் தானே அவ்வளவு கூட்டத்தை கூட்டுது. எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போயிடும். இது விட்டுக்கிட்டா எதைத்தான் விட முடியும். இதெல்லாம் அரசாங்கம் வந்து தேவையில்லாம வச்சுக்கிட்ட ஒரு குழப்பம். அதனால இதுக்கு தீர்வு வக்ஃபு வாரியத்திலிருந்தே உறுப்பினர்கள் எடுக்கலாம். ஐயா மதுரை ஆதீனம் அவர்கள் ஐயா தலைமையிலேயே 2 பேர் ஒரு பேசி 2 பேர்கிட்டயுமே பொறுப்பு விட்டுட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவுல நிச்சயமாக இதற்கு ஒரு சுமூக தீர்வு கிடைக்கும். ஒன்று மக்கள்கிட்ட விடுங்க, இல்லை தலைவர்கள்ட்ட விடுங்க. இதுல அமைப்புகளோட தாக்கம் இல்லாம நல்லிணக்கம்ங்கிறத வச்சு பார்த்தோம்னா நிச்சயமாக இதுல உறுதியாக ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வை தான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் விரும்புகிறது. அங்க கந்தூரி விழாவும் நடக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா தர்காக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. அவர்கள் விரும்பும்படி இவ்வளவு நாள் என்ன நடந்ததோ நடக்கட்டும். அதே மாதிரி சிவராத்திரி நடக்க வேண்டும். அந்த நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். இதில் ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வார வழிபாடு இங்கே நடக்கலாம், ஒவ்வொரு சிவராத்திரியும் அங்கே நடத்தலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நட்பு பெருகி கொண்டே வளர்ந்து கொண்டே போகும். இதற்குண்டானது தான் எல்லோரும் செய்ய வேண்டும்ங்கிறது தான் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் கருத்து. நம்ம மத ஒற்றுமையை மட்டும்தான் பார்க்கணும் இதுல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. தொடர்ந்து இது போல பதிவுகள் பார்ப்போம். கிங் டிவி நேயர்களுக்கு நன்றி. கிங் ஊடகத்தாருக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்